ப்ராப்பர்ட்டி 7 பாருங்கப்பா. ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டி 7 பார்த்தோம். அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா tan inverse x plus tan inverse y க்கு வந்து tan inverse x plus y by 1 minus xy if xy less than 1, pi plus tan inverse x plus y by 1 minus xy if x greater than 0, y greater than 0, xy greater than 1 அப்படின்னு இருந்தா சரிங்களா. அதே மைனஸ் 5 plus tan inverse x plus y by 1 minus xy எழுதணும். எப்போ பார்த்தீங்கன்னா if x less than 0, y less than 0, x into y greater than 1 இருந்தால் இப்படி எழுதிக்கணும். இதே வந்து நம்ம tan inverse x minus tan inverse y வேணும்னா அப்போ y ரீப்ளேஸ் பை மைனஸ் y போட்டுங்க. y ரீப்ளேஸ் பை மைனஸ் y போட்டீங்கன்னா அப்போ வந்து இங்க என்ன ஆகும், y ரீப்ளேஸ் பை மைனஸ் y y இருக்கிற இந்த ஃபார்முலால y இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் மைனஸ் y போடுங்க. y இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் மைனஸ் y போட்டீங்கன்னா அப்படியே மாறிடும். அப்படியே வரும்போது இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா y இருக்கிற பிளேஸ்ல மைனஸ் y போடும்போது இந்த இன்இக்வாலிட்டி உங்களுக்கு மாறிடும். இது போன கிளாஸ்ல வந்து நான் சொல்லும் போது இந்த இடத்துல y இங்க x கிரேட்டர் தென் 0, y கிரேட்டர் தென் 0 நீங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி இங்க x லெஸ் தென் 0, y லெஸ் தென் 0 போன கிளாஸ்ல வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிங்க. போன கிளாஸ்ல பார்த்ததுக்கு இந்த y ரீப்ளேஸ் பை மைனஸ் y போடும்போது இந்த ப்ராப்பர்ட்டி 7ல செகண்ட் ஃபார்முலால இந்த y பிளேஸ்ல இங்க x கிரேட்டர் தென் 0, y லெஸ் தென் 0, xy லெஸ் தென் மைனஸ் 1 இருந்துச்சுன்னா அது pi plus tan inverse x minus y by 1 plus xy வரும். அதே மாதிரி x less than 0, y greater than 0 அப்படி இருந்து x into y less than minus 1 இருந்துச்சுன்னா அதுக்கு tan inverse x minus tan inverse y ஃபார்முலா வந்து minus pi plus tan inverse x minus y divided by 1 plus xy அப்படின்னு நமக்கு ஃபார்முலா வரும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி 7 பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தரேன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஃபாஸ்டா சால்வ் பண்ணி சொல்லணும்ப்பா. ஃபர்ஸ்ட் சம் தரம் பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 1. Find the value of tan inverse 1 by 2 plus tan inverse 1 by 3. tan inverse 1 by 2 plus tan inverse 1 by 3. இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஆப்ஷன்ஸ் தரேன், டக்குன்னு சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பை, செகண்ட் ஆப்ஷன் பை பை 2, தேர்ட் ஆப்ஷன் மைனஸ் பை பை 2, ஃபோர்த் ஆப்ஷன் பை பை 4. கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் tan inverse 1 by 2 plus tan inverse of 1 by 3 தான் கேட்டிருக்கும். ஸோ இந்த சம் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு இங்க வந்து இங்க இருக்கிறது வந்து இது எக்ஸ் தானே, எக்ஸ், இங்க இருக்கிறது ஒய். அப்போ 1 by 2 into 1 by 3, 1 by 2 into 1 by 3 என்ன வந்திருக்கு பாருங்க. 1 by 2 into 1 by 3 வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 1 by 6 தானே வருது. 1 by 6 லெஸ் தென் 1 தானே. அப்போ x into y லெஸ் தென் 1 இருந்தா, x into y less than 1 இருந்தா என்ன பண்ணணும் பாருங்க. tan inverse x plus tan inverse y equal to tan inverse of x plus y by 1 minus xy போட்டுடலாம் இல்லைங்களா. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பாருங்க. tan inverse 1 by 2 plus tan inverse 1 by 3. அதாவது x பிளேஸ்ல 1 by 2 இருக்கு, y பிளேஸ்ல 1 by 3 இருக்கு. அது எப்படி எழுதிடலாம்? tan inverse of சொல்லுங்கப்பா x plus y divided by 1 minus x into y அப்படி தானே வரும். அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ பாருங்க tan inverse இங்க என்ன வந்திருக்கு பாருங்க. 1 by 2 plus 1 by 3 என்னப்பா வருது? 5 by 6 வருதுங்களா. 5 by 6 வருது. கீழே என்ன வருது? 1 minus 1 by 6. 1 minus இது 1 minus 1 by 6 தானே. 1 minus 1 by 6 வருது. 1 minus 1 by 6 என்ன சொல்லுங்க? 5 by 6. இந்த 5 by 6 5 by 6 கேன்சல் பண்ணிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? tan inverse of நியூமரேட்டர் வந்து 5 by 6 வந்திருக்கு. டினாமினேட்டர் 1 minus 1 by 6 வந்து 5 by 6 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. tan inverse 1. tan inverse 1 எவ்வளோப்பா? எந்த வேல்யூ, அதாவது θ வந்து 45 டிகிரியா இருந்ததுன்னா tan inverse 1 வருது. அப்படின்னா 45 டிகிரி. 45 டிகிரி என்ன சொல்லலாம்? pi by 4. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஒருத்தர் தான்ப்பா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின்ல இருந்து எல்லாருமே கரெக்டா சொல்ல போறீங்க. சரிங்களா? இப்போ பாருங்க செகண்ட் ப்ராப்ளம். ப்ராப்ளம் 2. If two angles of a triangle, two angles of a triangle are tan inverse 2 and tan inverse 3, tan inverse 2 and tan inverse 3, then find the third angle. Find the third angle கண்டுபிடிக்கணும். நீங்க ஒரு ஆங்கிள் வந்து tan inverse 2 சொல்லிட்டாங்க, இன்னொரு ஆங்கிள் tan inverse 3 ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க கண்டுபிடிக்க போறது என்ன பாத்தீங்கன்னா தேர்ட் ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். அப்போ தேர்ட் ஆங்கிளுக்கு ஆப்ஷன் தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் pi by 4, செகண்ட் ஆப்ஷன் pi by 3, தேர்ட் ஆப்ஷன் pi by 6, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து pi by 12. இப்போ எந்த ஆன்சர் கரெக்ட்னு நீங்க சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா tan inverse 2 tan inverse 3 ன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 2 இங்க இருக்கு, இங்க 3 இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப x பிளேஸ்ல 2 இருக்கு, y பிளேஸ்ல 3 இருக்கு.
அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, ஒய் கிரேட்டர் தேன் 0. அடுத்து 2 into 3 என்ன வருது, எக்ஸ் into ஒய் கிரேட்டர் தேன் 1ன்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, ஒய் கிரேட்டர் தேன் 0, எக்ஸ் into ஒய் கிரேட்டர் தேன் 1ன்னா எந்த ஃபார்முலா எடுக்கணும் பாருங்க. x greater than 0, y greater than 0, x into y greater than 1 என்ன பண்ணணும், tan inverse x plus tan inverse y equal to pi plus tan inverse of x plus y by 1 minus xy அப்படின்னு இந்த ஃபார்முலா நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இங்க வந்து நீங்க இப்போ அஸ்யூம் பண்ணிக்கிங்க, ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, இது ஒரு ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஏன்னு வச்சுங்க, இது ஆங்கிள் பின்னு எடுத்துங்க. நமக்கு வந்து ஆங்கிள் சி வேணும். ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள்ஸும் சம் பண்ணா 180 டிகிரி வரும். 180 டிகிரி வந்து ஏவும் பியும் சம் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கணும் நீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்போ ப்ரொசீட் பண்ணிரலாமா? அப்ப வந்து a plus b கண்டுபிடிக்கணும். a plus b என்றது என்னது, ஆங்கிள் a plus ஆங்கிள் b என்றது tan inverse 2 plus tan inverse 3. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இது ரெண்டு சம் பண்றோம். அப்ப tan inverse x plus tan inverse y, இங்க x வந்து greater than 0, y greater than 0. அடுத்து 2 into 3 வந்து 6 வருது. கரெக்ட்டுங்களா? 2 into 3 6 என்றது xy greater than 1. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? tan inverse x plus tan inverse y க்கு pi plus tan inverse x plus y by 1 minus x into y. அப்ப 2 plus 3 divided by 1 minus 2 into 3. கரெக்ட்டுங்களா? அப்படின்னு வருது. இப்படி பண்ணும்போது என்ன வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு pi plus tan inverse, நல்லா கவனிங்க, tan inverse 2 plus 3 எவ்வளவுப்பா? 5. 5 by 1 minus 6 என்ன வருது? minus 5. so 5 by minus 5. so 5 கேன்சல் பண்ணா minus 1 வருதா? அப்போ pi plus என்ன வருது சொல்லுங்க? tan inverse of minus 1. tan inverse of minus 1 எவ்வளவு சொல்லுங்கப்பா? tan inverse of minus 1. tan inverse of minus 1 என்ன வரும் சொல்லுங்க? minus 45. so pi minus pi by 4. pi minus pi by 4. இதுதான் tan inverse. இந்த ஆங்கிள் நீங்க ஒரு ட்ரையாங்கிள் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துட்டு ஒரு ஆங்கிள் A, ஒரு ஆங்கிள் B, இன்னொரு ஆங்கிள் தான் C அப்படின்னு வச்சுங்க. அப்ப இந்த ஆங்கிள் A, இந்த ஆங்கிள் B ன்னு வச்சுட்டீங்கன்னா ஆங்கிள் A plus ஆங்கிள் B இப்படின்னு வந்திருக்குங்களா உங்களுக்கு? pi minus pi by 4 வந்திருக்கா? நமக்கு தேர்ட் ஆங்கிள் தானே கண்டுபிடிக்கணும். A plus B plus C ன்னு வச்சுங்க. C தான் கண்டுபிடிக்கணும். that is equal to 180 டிகிரி தெரியும் இல்லையா? இந்த pi A plus B தான் என்ன வந்திருக்கு சொல்லுங்க நமக்கு? pi minus pi by 4. அப்ப a plus b இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. c equal to pi minus a plus b செப்பரேட் பண்ணுங்க. செப்பரேட் பண்ணா என்ன வரும்? pi minus pi by 4. அப்ப பண்ணா 5 pi cancel, minus of minus plus pi by 4. so ஆன்சர் வந்து plus pi by 4. so plus pi by 4 வந்திருக்கு. ஆன்சர் வந்து என்ன பாருப்பா? plus pi by 4. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. solve tan inverse of x minus 1 by x plus 2 plus tan inverse of x plus 1 by x plus 2 equal to pi by 4. இது சால்வ் பண்ணி x நீங்க சொல்லணும். சோ சால்வ் பண்ணலாங்களா? இப்போ நமக்கு இங்க பாருங்க, இது x minus 1 by x plus 2, இங்க x plus 1 by x plus 2 இருக்குது. டினாமினேட்டர் அதிகமா இருக்கிறதுனால இந்த ரெண்டு வேல்யூமே லெஸ் தென் 1 வருதா? ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா லெஸ் தென் 1 வரதுனால இந்த ஃபார்முலா டைரக்டா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, டைரக்டா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா என்ன பண்ணலாம்? இது x ன்னு வச்சுக்கிட்டு இது y ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா tan inverse x plus tan inverse y வந்து என்ன பண்ணலாம்? tan inverse of x plus y by 1 minus xy ன்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதிக்கிங்க. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி எழுதிக்கிங்க. tan inverse of, நல்லா பாருங்க, x plus y. so x minus 1 divided by x plus 2 plus x plus 1 divided by x plus 2. ஓகேங்களா? டிவைட் பை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? 1 minus x minus 1 divided by x plus 2 into x plus 1 by x plus 2 that is equal to pi by 4 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க tan இன்வர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா அப்ப tan வந்துருமா? இந்த tan இன்வர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, அப்ப tan ஆயிரும். அப்படியே அடுத்த ஸ்டெப் எழுதாம இங்கே நான் மாத்தி எழுதிறேன் பாருங்க. tan இன்வர்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்படியே கொண்டு வந்தா என்ன ஆகும்? tan pi by 4 வந்துருது. tan pi by 4 எவ்வளவுப்பா? 1. so this value is equal to 1 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. this value வந்து 1 ன்னு வருது. இப்போ வந்து இதை ப்ரொசீட் பண்ண பாருங்க. இங்க LCM எடுத்துங்க. என்ன வருது சொல்லுங்க? x minus 1 plus x plus 1 divided by x plus 2 இருக்குங்களா? இது மொத்தத்துக்கு டிவைட் பை x plus 2 ன்னு போட்டுங்க. x plus 2 ன்னு போட்டாச்சு. இப்போ இங்க x plus 2 into x plus 2 LCM எடுத்தா x plus 2 whole square வருமா? அப்ப x plus 2 whole square எடுத்துங்க. x plus 2 whole square minus x minus 1 into x plus 1. x minus 1 into x plus 1 வந்து x square minus 1 square. a square minus b square அப்படின்னு போட்டு whole divided by என்ன பண்ணலாம்? x plus 2 whole square. கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த x plus 2 இந்த ஸ்கொயர் அடிச்சிருங்க. இந்த x plus 2 மேல போயிடும். இந்த minus 1 plus 1 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிருச்சுங்களா? அடுத்து அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ சால்வ் பண்ணிடலாங்களா? இப்போ பாருங்கப்பா. இப்போ என்ன இருக்கு பாருங்கப்பா, நியூமரேட்டர்ல 2x ன்னு இருக்கா? ஸோ நியூமரேட்டர்ல 2x ன்னு இருக்கு. அடுத்து இங்க இந்த x plus 2 கீழே இருக்குது, மேலே வந்துடும். அது x plus 2 ன்னு வந்துருது. x plus 2 வந்துருச்சு. இப்போ டினாமினேட்டர்ல பாருங்க, x plus 2 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க?
a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு எழுதிட்டு மைனஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்துடும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்துருச்சுங்களா, இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு இருக்கு. அப்படி தானப்பா இருக்குது. சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்க பாருங்க, இதை சிம்பிளை பண்றீங்க. இதை சிம்பிளை பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாமா. இந்த பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிருக்கேன். இங்க 4x இருக்கு, 4 + 1 5 இருக்கு. அப்படி தானே இது. அப்போ 4x + 5 அந்த பக்கம் போயிடும். ஸோ 2x into x + 2 is equal to 4x + 5 வந்திருக்குங்களா. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வருது, 2x உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 2x ஸ்கொயர், இது என்ன ஆயிரும் 4x வருதா, பிளஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 4x + 5 வந்திருக்கு. 4x + 5 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நம்ம இந்த 4x அடிச்சிடலாம். ஸோ 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்கப்பா, 5/2 வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √5/2. ஸோ அப்போ வந்து நமக்கு என்னென்ன ஆன்சர் வருது பாருங்க, பிளஸ் 5/2 ஒன்று வருது, மைனஸ் 5/2 வருது. இந்த ரெண்டு ஆன்சர் வருது. ஒருத்தர் தான் கரெக்டா சொல்லியிருக்கீங்கப்பா, ரெண்டு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் tan inverse 1/2 tan 2a. Find the value of tan inverse 1/2 tan 2a plus tan inverse cot a plus tan inverse cot cube a for a greater than 0 less than 5/4. a greater than 0 less than 5/4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா. இப்போ இதுக்கு ஆப்ஷன் தரேன், ஃபாஸ்டா சால்வ் பண்ணி சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5/2, செகண்ட் ஆப்ஷன் 5/6, தேர்ட் ஆப்ஷன் π, ஃபோர்த் ஆப்ஷன் -5/2. இந்த சம் சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, tan inverse 1/2 tan 2a கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா, tan 2a கொடுத்துருக்காங்க. பிளஸ் tan inverse cot a இருக்கு. அடுத்து பிளஸ் tan inverse cot cube இருக்கு, cot cube a இருக்கு. கரெக்டுங்களா, cot cube a இருக்கு. அப்போ 3 இன்வர்ஸ் இருக்கு. அப்போ ரெண்டு ஆட் பண்ணலாம். இப்போ ஆங்கிள் வந்து 0 to π/4 தானே கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் 0 to π/4 கொடுத்திருந்தா இதுல இருந்து என்ன வரும், அப்போ cot a greater than 1. ஏன்னா cot θ வந்து 0, cot 0 வந்து இன்ஃபினிட்டி, cot 45 1. அப்போ 0 to π/4 இருந்துச்சுன்னா 1 to infinity தானே வரும். அப்போ cot a greater than 1 வருது. அப்படின்னா இங்க இது greater than 1, இது greater than 1. tan inverse x plus tan inverse y க்கு என்னப்பா ஃபார்முலா, x into y வந்து greater than 1 ன்னு இருந்துச்சுன்னா இங்க x greater than 0, y greater than 0, x into y greater than 0 வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு எப்படி எழுதணும், π plus tan inverse of x plus y by 1 minus xy தானே எழுதணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு. சோ இப்போ இது எழுதுறேன் பாருங்க. இது எப்படி எழுதுறேன்னா, இது அப்படியே tan inverse 1/2 tan 2a இது அப்படியே வச்சுக்கிங்க. இது அப்படியே வச்சுக்கிட்டு இது மட்டும் பாருங்க, tan inverse x plus tan inverse y, இங்க x y யும் greater than 1 வந்திருக்கு, அடுத்து x into y யும் greater than 1 ன்னு வந்துருச்சு. சரி, அப்படின்னா இது எப்படி எழுதலாம், பிளஸ் போட்டு π plus tan inverse, புரியுதுங்களா, π plus tan inverse x plus y, x என்னது cot a plus y வந்து cot cube a, புரியுதுங்களா உங்களுக்கு, டிவைட் பை 1 minus cot a into cot cube a, cot power 4a வருது. புரியுதுங்களா உங்களுக்கு. சோ இப்போ என்ன பண்றேன்னா, இதை மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இதை மட்டும் அப்படியே எக்ஸ்பேண்ட், இது மட்டும் இல்லை, இது இப்போ நான் பிராக்கெட்ல ஒரு கலர் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இதை மட்டும் அப்படியே தனியா டெரைவ் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு இதுல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க, cot a காமனா எடுத்துட்டோம்னா 1 plus cot square a அப்படின்னு வந்துருமா, டிவைட் பை இது 1 ஸ்கொயர் மைனஸ் cot square a ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா அப்ப என்ன வரும் சொல்லுங்க, 1 plus cot square a into 1 minus cot square a ன்னு வருமா, cot square a ன்னு வருதுங்களா. அப்ப இது 1 plus cot square a 1 plus cot square a கேன்சல் ஆயிருச்சு. அப்ப என்ன இருக்கு பாருங்க, நியூமரேட்டர்ல cot a டிவைட் பை டினாமினேட்டர்ல 1 minus cot square a இருக்குங்களா. இப்போ cot a எப்படி எழுதலாம், 1/tan a, இது 1/tan a போடலாமா, இது 1/tan a போட்டு இது என்ன பண்ணலாம், 1 minus 1/tan square a போடலாம். அப்படி பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, இதை சிம்பிளை பண்ணி நான் எழுதுறேன். இது புரியுதா பாருங்க, tan a டிவைட் பை tan square a minus 1 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. tan a டிவைட் பை tan square a minus 1 வந்திருக்கு. இது வரைக்கும் புரியுது இல்லைங்களா உங்களுக்கு. சரி,
அடுத்து வந்து இங்க tan 2a இருக்கு இல்லைங்களா, இந்த tan 2a க்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க. இந்த tan 2a க்கு மட்டும் ஃபார்முலா 2 tan a டிவைட் பை என்ன வரும் சொல்லுங்க, 1 மைனஸ் tan ஸ்கொயர் a. கரெக்ட்டுங்களா? 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏன்னு வருது. அப்போ வந்து இந்த 2 இந்த 1/2 போட்டுக்கிட்டோம்னா என்ன வரும், இந்த 1/2 போட்டா இந்த 2 கேன்சல் ஆயிருதா. அப்ப இப்ப எழுதுங்க பாருங்க, எங்க என்ன வருது பாருங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் இது tan a பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a வருதுங்களா. புரிஞ்சுங்களா? இந்த பை இப்ப எழுதிங்க, பிளஸ் பை எழுதிட்டு இப்போ இது tan இன்வர்ஸ் போடும் போது இங்க tan a பை tan ஸ்கொயர் a மைனஸ் 1 தானே இருக்கு. இது 1 மைனஸ் tan ஸ்கொயர் a போட்டீங்கன்னா ஒரு மைனஸ் வந்துரும் இல்லையா. tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் x என்ன சொல்லுங்க, மைனஸ் tan இன்வர்ஸ் x. அப்போ மைனஸ்னு போட்டு tan இன்வர்ஸ். புரிஞ்சுங்களா? இது வந்து எழுதும்போது tan a டிவைட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a. இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? அதாவது இங்க tan a பை tan ஸ்கொயர் a மைனஸ் 1 வந்திருக்கு, இந்த பிராக்கெட்ல போட்டது மட்டும் தனியா. அப்ப இது மைனஸ் ஆஃப் tan a பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் போட்டுறேன். அப்ப மைனஸ் ஆஃப் tan a பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் போட்டோம்னா என்ன ஆயிருது, மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாத்துறதுக்காக அப்படியே இது தனியாக எக்ஸ்பெண்ட் பண்ணி காமிச்சிட்டு, இது தனியாக எக்ஸ்பெண்ட் பண்ணி இது காமிச்சிட்டு அப்புறம் அதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இது மைனஸ் tan இன்வர்ஸ் tan a பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a, இது பிளஸ் tan இன்வர்ஸ் tan a பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a கேன்சல் ஆயிருச்சு இல்லையா. அப்போ என்ன இருக்கும் சொல்லுங்க ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து பை மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வருது பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு பை அப்படின்னு நமக்கு கிடைக்குது.